தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. ஆதி சபையும் அந்நிய பாஷையும் என்ற தலைப்பில் ஒரு சிறு செய்தியை உங்களுக்கு சொல்லிவிட்டு நேரத்தை கருதி நான் சீக்கிரம் முடிக்க போகிறேன். ஆதி சபையும் அந்நிய பாஷையும் என்ற தலைப்பு. இந்த அந்நிய பாஷையை திரும்ப நான் ஏன் சொல்ல வேண்டிய நிலைமைன்னா, ஆவிக்குரிய வரங்கள் என்ற தலைப்பிலேயே முன்னாடி அந்நிய பாஷையை பற்றி நான் சொன்னாலும், அந்நிய பாஷையை பண்ணி அதை முக்கியப்படுத்தினாலும் அதை முழுவதுமாக அதிகமாக சொல்ல நேரம் இல்லாதனால இன்றைக்கு அந்த அந்நிய பாஷையை பற்றி இன்னும் கொஞ்சம் சரியான விளக்கங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. தெரியாவிட்டால் புரியாவிட்டால் அதில் நீங்கள் எப்படி வளர முடியும்? அதனால் ஆவிக்குரிய சபைகள் பரிசுத்த ஆவியினாலே ஆறுதலோடு வளருவதற்கு அந்நிய பாஷை வரம் மிக அவசியமாக இருக்கிறது. இந்த அந்நிய பாஷை வரம் பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் அதான் அந்த வரம் கிரியை செய்ததே தவிர பழைய ஏற்பாட்டில் கிரியை செய்யலை. ஆனால் தீர்க்க தரிசனமாக பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரணங்கள், உயிர்த்தெழுதல், இயேசு கிறிஸ்துனுடைய காரிய பிறப்பு எல்லாம் எப்படி தீர்க்க தரிசனங்கள் இருக்கோ, அதுபோல் அந்நிய பாஷை வரத்தை பற்றியும் தீர்க்க தரிசனம் இருக்குது. ஏசாயா புஸ்தகம் 28:11 படிங்க. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு கர்த்தர் பேசுவார். படிங்க. இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல் என்று, இதுவே ஆறுதல் என்று அவர்களோடு கர்த்தர் சொன்னாலும் கேட்க மாட்டோம்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி அன்னைக்கே ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. பரியாச உதடுகள், அந்நிய பாஷைன்னா பரியாசம் பண்ணால் கேலி பண்ணுறது. நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவங்க அந்நிய பாஷையை பல பாஷைகள் பேசும்போது இந்த பரியாசம் அங்கே வந்தது. கேலி பண்ணாங்க, பரியாசம் பண்ணாங்க. இப்போ மதுபானத்தினாலே நிறைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி கேலி பண்ணாங்க, பரியாசம் பண்ணாங்க. பேதுரு அதுக்கு விளக்கம் கொடுத்தான். நீங்கள் நினைக்கிறபடி நாங்கள் வெறி கொண்டவங்க இல்லை. யோவேலின் தீர்க்கதரிசி சொன்னது நிறைவேறுது. இன்றைக்கி யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் 28 32 வரை படிக்கும்போது, கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. வாலிபர்கள் சொப்பனங்கள் அடைவார்கள், மூப்பர்கள் சொப்பனங்கள் அடைவார்கள், வாலிபர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்கன்னு சொல்லி ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் ஊற்றுவேண்டு சொல்லப்பட்டதுனால ஊழியக்காரங்க கூட அபிஷேகம் பெறாமல் அந்நிய பாஷை பேசாமல் இருக்கிற ஊழியர்களும் உண்டு. ஆனாலும் அவங்க அப்படியே இருக்கக்கூடாது. அவர்களும் அந்நிய பாஷை பேசணும், தீர்க்க தரிசனம் சொல்லணும், ஆவியில் நிரப்பப்படணும் என்பது தான் அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய காரியம். அந்த அடிப்படையில் இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து, நீங்கள் எங்கேயும் போகாதீங்க, எருசலேமில் காத்துருங்க. உயிர்த்தெழுந்த இயேசு சொன்னார், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீங்க. இப்போ ஜலத்தினால தான் ஞானஸ்தானம் பெற்றுறீங்க, கொஞ்ச நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியில் ஞானஸ்தானம் பெறுவீங்க, காத்துருங்கன்னு சொல்லி அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 4-5 வரை சொன்னார். அதே போல் ஏறக்குறைய 120 சீடர்கள் காத்திருந்தாங்க. மரியாளம்மா முதற்கொண்டு கவனிங்க, மரியாளம்மா முதற்கொண்டு அந்த 120 அந்த அம்மா ஒன்று, அவருடைய சீடர்கள், அவருடைய சகோதரர்கள் எல்லாம் சேர்த்து ஏறக்குறைய 120 பேருன்னு சொல்லி அதில் 14-15 இருக்குது அப்போஸ்தலரில் 1.
ஆகவே மரியாள் அம்மா பரிசுத்தாவியினாலே கர்ப்பம் தரித்து இயேசுவை பெற்றெடுத்தாலும் அது அபிஷேகம் அல்ல, அது வரம் அல்ல, அந்நிய பாஷை வரம் அந்த அம்மா பெறலை என்பதற்கு அடையாளமாக அந்த அம்மாவும் காத்திருந்து வந்து அபிஷேகம் பெற்றாங்கன்னு பார்க்குறோம். ஒரு மரியாள் அம்மாவுக்கே பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் அவசியமானால், இயேசுவின் சீடர்களுக்கே அவசியமானால், இயேசுவின் சகோதரர்களுக்கே அவசியமானால், உங்களுக்கு எனக்கு எவ்வளவு அவசியமா என்பதை புரிந்து கொள்ளுங்க. அந்த அடிப்படையில் அவங்க ஒருமுனைப்பட்டு காத்திருந்தாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பெந்தேகோஸ்து நாளில் எல்லார் மேலேயும் பரிசுத்தாவியானவர் அந்த தீர்க்கதரிசன அடிப்படையில் இறங்கினார். பற்பல பாஷைகளை பேசி அவங்க தீர்க்க தரிசனம் சொன்னாங்கன்றிருக்கு. ஆகவே இந்த தீர்க்க தரிசனம் அந்நிய பாஷை பற்றினது தான் என்பதற்கு அடையாளமாக அப்போஸ்தலனாகிய பவுலும் அதை விளக்கி சொன்னார். 1 கொரிந்தியர் 14:21 பாருங்க. மறுபாஷைக்காரராலும் மறு உதடுகளினாலும் இந்த ஜனங்களிடத்திலே பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்தில்னா அந்த ஏசாயா 28:11 இருக்கு இல்லையா, அதைத்தான் பவுல் சுட்டி காட்டுறான். வேதத்தில் எழுதியிருக்கேன்னு சொல்லி. அந்நிய பாஷையினால் ஒருத்தரும் திருந்த முடியாது. அந்நிய பாஷையினாலே இன்னொருத்தையும் மனம் திரும்ப முடியாது, மன்னிப்பு கேட்க முடியாது, சத்தியத்தை புரிய முடியாது. அவன் கேட்கவும் மாட்டான், பரியாசம்தான் பண்ணுவானே தவிர கேட்க மாட்டான். அதுக்காகத்தான் தீர்க்க தரிசனம் வரம் கொடுக்கப்பட்டிருக்கு. தீர்க்க தரிசனம் என்பது நம்ம சுயமாக நம்ம தமிழில் நம்ம பாஷையில் பேசுவது. அப்போ நமக்கு விளங்கும், நல்ல சத்தியம், நல்ல பிரசங்கம், நல்ல விளக்கமாக இருக்குது, அப்போ நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். அந்நிய பாஷையிலேயே இப்போ நான் இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கேன்னு வைங்களேன், எல்லா அவன் முடிஞ்ச அளவில் கிளம்பி போயிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு விளங்காது, புரியாது. அதுதான் தீர்க்க தரிசனமே போட்டிருக்கு. அதுக்கு தான் நீங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள் அப்படின்னு பவுல் சொல்கிறான். ஆனாலும் இந்த அந்நிய பாஷை வரம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா, ரகசியம் சொல்கிறேன், நீங்கள் பக்தி விருத்தி அடைவதற்கு, சபைக்கல்ல, நீங்கள் சுயமாக பக்தி விருத்தி அடைவதற்கு. லேலுயா. இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க, சபை எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறீங்க. இப்போ முதல்ல சபை எல்லாருக்கும் நீங்கள் சமையல் பண்ணி நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்குறதுக்கு முந்தி நீங்கள் ருசியாக இருக்கா இல்லையான்னு சொல்லி நீங்கள் டெஸ்ட்டு பண்ணுறீங்களா இல்லையா? சமையல் அறையில் சொல்லுங்கள். உப்பு நல்லா இருக்கா, காரம் நல்லா இருக்கா? சமையல்கார அம்மாமார் சகோதரிகளுக்கு தெரியும். முதல்ல நீங்கள் டெஸ்ட்டு பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் சந்தோஷமாக மற்றவங்களுக்கு சொல்லும் போது அவங்களுக்கும் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். நீங்கள் சாப்பிடாம, உங்களுக்கு அந்த ருசி தெரியாமல், நீங்கள் திருப்தி அடையாமல், மகிழ்ச்சி அடையாமல் அதை சபைக்கு மற்றவங்களுக்கு அந்த உணவை கொடுக்க முடியாது. அதுபோல் அந்நிய பாஷை நீங்கள் தனியாக நின்று பேசணும். தனியாக, அது யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. தெரிஞ்சால் பரியாசம் பண்ணுவான், கேலி பண்ணுவான். உங்களுக்கு பக்தி விருத்தி உருவாக்கும். அந்நிய பாஷையில் ஜான் பால் பேசும்போது இங்கே ஒரு சகோதரி அந்நிய பாஷையில் நிறைஞ்சு குதிச்சாங்க. அப்போ மற்றவங்க அது வேடிக்கை பார்க்கும்போது அவங்களுக்கு அது பரியாசம் மாதிரி தான் தெரியும். அவங்களுக்கு அந்த சகோதரிக்கு தெரியும் பக்தி விருத்தி உருவாக்குறது. அந்நிய பாஷை பேசுகிற ஜான் பாலுக்கு தெரியும் அது பக்தி விருத்தி உருவாக்குறது. அந்த சத்தியத்தை அறிஞ்சவனுக்கு தெரியும் அவன் அந்நிய பாஷையில் பேசுகிறான்னு. ஆகவே அந்நிய பாஷை விசுவாசிகளுக்கு அடையாளம் இல்லைன்னு பவுல் சொல்கிறான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், விசுவாசிகளுக்கு தெரியும். அவங்களுக்கு அந்நிய பாஷை அடையாளமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவன் தெரியாதவனுக்கு என்னமா பேசிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு தான் அடையாளம். தீர்க்க தரிசனம் என்பது அவிசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்குது. அவன் கரெக்டாக பேசுகிறானே, நல்ல நம்ம பாஷையில் பேசுகிறானே, அப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறான், அவனுக்கு அது அடையாளம். ஆவிக்குரியவங்களுக்கு, ஆவிக்குரிய கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு அந்த தீர்க்க தரிசனம் சொல்கிறது விளக்கமே தவிர அவனுக்கு பக்தி விருத்தி உருவாக்காது. அவனுக்கு பக்தி விருத்தி அந்நிய பாஷை வரந்தான்.
இதை பேச வேண்டியது. இந்த அந்நிய பாஷை நல்லா தெரிஞ்சுக்கங்க. வரங்கள் பற்றி சொன்னேன் இல்லையா, எல்லா வரங்களும் ஒளிஞ்சு போயிடும், முடிஞ்சிடும், காலாவதி ஆயிரும். இந்த அந்நிய பாஷை வரம் மட்டும் நிலைச்சு நிற்கும். ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். 1 கொரிந்தியர் 13:8 படிங்க. அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும். இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா? ஒளிந்து போவதற்கும் ஓய்ந்து போவதற்கும் வித்தியாசம் இருக்கா? இந்த சிறப்பு தமிழில் உடைய மொழிபெயர்ப்பில் தான் இருக்குது. வேறு எந்த மொழிபெயர்ப்பில் இவ்வளோ தெளிவாக இருக்குன்னு எனக்கு தெரியல. தமிழ் மொழிபெயர்ப்பு ரொம்ப சிறந்ததுன்னு சொல்கிறதுக்கு பாருங்கள், ஒளிந்து போகும் ஓய்ந்து போகும் இருக்கு. வேறு வரங்கள்லாம் ஒளிஞ்சிரும், அந்நிய பாஷை ஓஞ்சிரும் இருக்கு. ஓஞ்சிரும்னா அது அர்த்தம் என்ன? மழை பெஞ்சு ஓஞ்சிருச்சின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அர்த்தம் என்ன? திரும்ப வரும், திரும்ப வரும், அப்புறம் ஓஞ்சிரும், திரும்ப வரும், ஓயும். எப்பயுமே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும், ஓஞ்சிக்கிட்டே இருக்கும். மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தால் அப்போ என்ன ஆகும்? உலகம் தண்ணியில் நோவா காலம் மாதிரினாலையும் ஓய வேண்டியது இருக்குல்ல. அதுபோல் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருந்தால் என்ன செய்ய முடியும்? அது ஓயணும். கொஞ்சம் நேரம் நீங்கள் தனியாக தேவ சமூகத்தில் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தனியாக அந்நிய பாஷை பேசும்போது ரகசியங்களை, தேவனோட ரகசியங்களை பேசுகிறோம். இப்போ ரகசியங்கள்னு சொல்லும் போது 1 கொரிந்தியர் 14:2 ரகசியங்கள்னு சொல்லும் போது பவுல் படிங்கம்மா. ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவரும் அறியாதிருக்கிறபடினாலே அவன் மனசனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். இப்போ தேவனோடு ரகசியங்கள் பேசுகிறது இங்கே அந்நிய பாஷை வர கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் பரலோகத்தில் போனாலும் தேவனோட பேசாமையாக இருக்க போகிறோம். இங்கே உள்ள பேச்சுவார்த்தை அங்கேயும் தொடராதா? தொடரும்ல. அதுதான் அது ஒழியாது, ஓய்ந்து போகும், ஒழியாதுன்னு இருக்குது. ஓய்ந்து போகும்னா கொஞ்சம் நேரம் நம்ம தேவன்கிட்ட பேசுவோம், அப்புறம் இயேசுகிட்ட பேசுவோம், அப்புறம் ஆவியானவர்கிட்ட பேசுவோம், அங்கே உள்ள பூரணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களிடத்துல பேசுவோம், திரும்ப தேவனிடத்தில் வந்து பேசும்போது திரும்ப கண்டினியூ ஆகிடும், அப்புறம் இன்னொரு போகும்போது அது ஓஞ்சிரும். அது பரலோக ரகசியங்கள். எனக்கு அது முழுசாக சொல்ல ஞானம் பத்தாது. எப்படியோ ஓய்ந்து போகுமே தவிர ஒளிஞ்சு போகாது. அதுதான் அன்பின் மொழி அப்படின்னு இருக்கு. அதுக்கு பேர் அன்பின் மொழி. அன்பு வந்து ஒழியாது. இந்த அதுலேயே நீங்கள் 1 கொரிந்தியரில் 13 கடைசியில் பாருங்கள். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இது 3 சரிசமமாக இருக்கு. இவைகளில் அன்பே பெரிது. அதனால் அன்பு ஒரு காலம் ஒழியாது, ஓயும். அந்நிய பாஷையோடு அது ஒப்பிடப்பட்டிருக்கு. அன்பின் மொழி, அன்பின் மொழி. அதனால் அது ஒளிஞ்சு போகாது, ஓயும். அப்படி எல்லாரும் அந்நிய பாஷை பேசும்படி விரும்புகிறேன்னு பவுல் சொல்லும் போது அர்த்தம் என்னென்னா, பரலோகத்தில் எல்லாரும் ஒரே பாஷையாக மாறிடும். இன்றைக்கி உலகத்தில் எத்தனை பாஷை இருக்குது? இத்தனை பாஷையும் பரலோகத்தில் பேசிக்கிட்டு இருந்தால் அது பரலோகமாக இருக்குமா? எல்லாரும் அவன் பேசிக்கிட்டு இருந்தான்னா அது பரலோகமா? அது எல்லாரும் ஒரு பாஷை பேசணும், அந்த பாஷை எல்லாருக்கும் விளங்கணும், புரியணும். அவங்க தேவனோட பேசணும், தேவன் அவங்களோட பேசுவார். இவங்கெல்லாம் ஒரே பாஷையாக பேசுவாங்க. அதுக்கு பேர் தான் ஒரு மனம், ஒற்றுமை, ஒரே பாஷைன்னு அர்த்தம். அது அந்நிய பாஷை தான். எப்படி சொல்கிறீங்கன்னா அதுவும் தீர்க்க தரிசனம் தான். செப்பனியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9 படிங்க. ஜனங்கள் எல்லாரும்
கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை, தேவனுக்கு ஆராதனை செய்யும்படி நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். இது தீர்க்க தரிசனம். லேலுயா. ஜனங்கள் எல்லாரும் ஒருமனப்படுறதுக்காக, ஜனங்கள் எல்லாரும் ஒரே தேவனை ஒரே வாயில ஒருமித்து அறிக்கை பண்ணும்படி, ஆராதனை பண்ணும்படி அவங்க பாஷைகளெல்லாம் என்ன எப்படி ஆக்குவேன்? சுத்தமாக ஃபில்டர் பண்ணி சுத்தமாக ஆக்கிடுவேன். அதான் ஒரே பாஷையாக மாறிடுவாங்க பரலோகத்தில். இந்த ரகசியம் ரொம்ப பேருக்கு தெரியாது. பரலோக பாஷை, அந்நிய பாஷை, பரலோக பாஷை. பரலோகத்தில் உங்களுடைய சித்தம் செய்வது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்பது தான் அந்நிய பாஷையுடைய வரம். ஆகவே தயவு செய்து அற்பமாக நினைக்காதீங்க. அதுக்கு பிறகு அக்னியில் அழிஞ்சு போயிடும் இருக்கு. நீங்கள் செப்பனியா புஸ்தகத்திலேயே பாருங்கள். அப்போ எட்டாம் வசனத்தில் அக்னியில் அழிஞ்சு போன பிறகு 9ஆம் வசனத்தில் அந்நிய பாஷை ஒரே பாஷையாக மாறும் இருக்கு. அந்த பாஷையெல்லாம் அதில் பாருங்கள் 8ல் உக்கிர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொரியும்படி இங்கே பாருங்க, அக்கினி அவங்க மேலே என் கோபமெல்லாம் அவங்க மேலே இறங்கும், அக்கினியாக அவங்க போயிடுவாங்க இருக்கு இல்லையா. இதுதான் வெளிப்படுத்துகிற விசேஷம் 20ஆம் அதிகாரம் 9ல் இருக்கு. உலகம் முழுவதும் அக்னியில் அழிஞ்சு போயிடும் இருக்கு. அங்கே படிங்க, வெளிப்படுத்தல் 20:9. இந்த பூமியில் நடக்கிற காரியம். எருசலேமையும் அவங்க எல்லாம் சுற்றி வளர்த்திக்கிடுவாங்க 1000 ஆண்டு அரசாட்சி முடிஞ்ச உடனே. அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து இறங்கி அக்கினி இறங்கி அவர்களை அதுதான் அக்கினிக்கு இறையாக இந்த பூமி வச்சிருக்கு. நீங்கள் 2 பேர் 3ஆம் அதிகாரத்தில் 7-8 இருக்குது. முன்னாடி உள்ள உலகம் அக்கினி தண்ணியில் அழிஞ்சது. இன்னைக்குள்ள வானமும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இறையாக வைக்கப்பட்டிருக்கு. அக்கினிக்கு இறையா. அதனால தான் அந்த உஷ்ணம் இப்போ இன்றைக்கி இப்போ வர வர உஷ்ணம் அதிகரிச்சுக்கிட்டே போயிடு இல்லையா. அக்கினி புலம்புகள் இருக்கு இல்லையா. இன்னும் வர வர அப்படியே அதிகரிச்சுட்டு போகும்போது அக்கினி தாக்கத்தினாலே தகிப்பினாலே உலகம் அப்படியே அக்கினிமயமாக போயிடும். அக்கினிக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியாது. தண்ணி கூட கொஞ்ச நேரம் நீச்சல் அடித்து சாவான். அக்கினி ரொம்ப மோசம். இந்த அக்கினியில் மண்ணெண்ணெய் ஊற்றி சாகிறவங்கெல்லாம் பெரிய ஆஸ்பத்திரியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஆகவே இந்த தேசமெல்லாம் அக்கினியில் அழிஞ்சு போயிடும். ரட்சிக்கப்பட்டவங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, உண்மையான தேவ பிள்ளைகள் முழுவதும் ஒருமனப்பட்டு ஒரே வாயினாலே தேவனை ஆராதிக்க அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிற நாமம் பயத்தோடு பக்தியோடு அவருக்கு பிரியமான ஆராதனை செய்ய கடவோம்னு சொல்லி நீங்கள் எபிரேயர் 12:28 படிச்சிங்க இல்லையா. அந்த ஆராதனை தான் அங்கே ஒரே பாஷையாக மாற பண்ணுவேன்னு சொல்கிறார். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் ஒரே பாஷை இருந்துச்சு. இந்த உலகம் முழுவதும் மக்களுக்கு ஒரே பாஷை இருந்தது, பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு தேவ சொன்ன ஆசீர்வாதத்தை விட்டுட்டு ஒரே ஊரில் இருந்து பெரிய கோவரம் கட்டி வானம் வரைக்கும் அவனுக்கு பேர் உண்டாக்க நினைச்சாங்க. அதனால பாஷைகள் பிரியப்பட்டு, பாஷைகள் அதிகமாக போடப்பட்டு, பாஷைகள் தாறுமாறாக்க வேண்டியது அவசியமானது. சிதறி போயிட்டாங்கன்னு இருக்கு. திரும்ப மறுபடியும் பரலோகத்தில் ஒன்று சேரும்போது அந்த பற்பல பாஷைகள்லாம் ஒழிச்சு நவமான புதிய பாஷைகள், நவமான, அதான் ஆண்டவர் சொல்கிறார்ல, நவமான பாஷைகளை பேசுவார்கள். லேலுயா. ஆண்டவர் பரிசுத்தாவினாலே அவங்க அபிஷேகம் பண்ணும் போது மார்க் 16 இருக்குது. சொல்கிறார், படிங்க 16-17. மார்க் 16:17.
உயிர்த்தெழுந்த பிறகு சொல்கிறார் இந்த இயேசு. உயிர்த்தெழுந்த பிறகு சொல்கிற வார்த்தை இது. விசுவாசிக்கிறவளாய் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். என்ன பாஷை? நவமான பாஷைகளை பேசுவார்கள். சர்ப்பங்களை எடுப்பார்கள். சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அவங்களுக்கு சேதப்பட்ட. உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு சொன்ன வார்த்தை இது. நவமான பாஷை, புதிய பாஷைன்னு அர்த்தம், புதுசுன்னு அர்த்தம். ஆகவே அந்த புதிய எருசலேமிலே புதிய சிருஷ்டி உள்ளவங்க, புதிய ஏற்பாடு உள்ளவர்கள், புது உடன்படிக்கை உள்ளவர்கள், புதிய பிசைந்த மாவு உள்ளவர்கள், புதிய ரசத்தை உள்ளவர்கள், புதிய துருத்தியிலே உள்ளவர்கள், புது கோணி துண்டை அணிந்தவர்கள் புதிய பாஷைகளை, அதாவது நவமான பாஷைகளை பேசுவார். அல்லேலூயா. இந்த பூமியில் அந்த சித்தம் நிறைவேறிச்சா? சில உதாரணங்கள் சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலி வீட்டில் அது நடந்துச்சு. 44, 45 படிங்க. அப்போஸ்தலர் 10ல் இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கிட்டு இருக்கும்போது வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். உடனே பாருங்க, பல பாஷைகளை அவங்க பேசி தேவனை புகழ்றத அவங்களோட கூட வந்திருந்த, அதாவது யூதர்கள் கேட்கும்போது பரிசுத்தாவுடைய வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்த அருளப்பட்டதை குறித்து ஆச்சரியப்பட்டாங்க. ரொம்ப ஆச்சரியம். அண்ணாடா இப்படி இவங்க ஞானஸ்தானம் எடுக்கலை, ஒன்றும் செய்யலை, புறஜாதிக சத்தியமே தெரியாது, இவங்க மேலே பரிசுத்தாவியானவர் இறங்குறாரு, இவங்க பற்பல பாஷையில் பேசுகிறாங்கன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. அல்லேலூயா. ஏன்னா மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவருக்கு பச்சைபாதம் இல்லை, எல்லார் மேலேயும் அவர் இறங்குறார். அல்லேலூயா. அதில் 19ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 19 2 எடுங்க, 2 படிங்க. நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியுடைய வரம் பெற்றீங்களான்னு பவுல் விசுவாசிகளை கேட்குறான். அதுக்கு அந்த விசுவாசிகள் சொல்கிறாங்க, பரிசுத்த ஆவி உண்டு என்பதை கேள்வியே படலைன்னு சொல்கிறாங்க. அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீங்க? ஞானஸ்தானம் கொடுக்கும்போதே பிதா குமாரன் பரிசுத்த ஆவின்னு சொல்லி தானே கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீங்கன்னு கேள்வி கேட்கும்போது அதுக்கு அவங்க யோவான் கொடுத்த ஞானஸ்தானம்னு சொன்னாங்க. அப்போ யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் இயேசுவுக்கு முன்னோடி அடையாளமாக, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக அவன் அடையாளமாக கொடுத்தானே தவிர பாவ மன்னிப்புக்காக இயேசு கட்டளிட்டது இல்லைப்பா அப்படின்னு சொல்லும்போது திரும்ப ஞானஸ்தானம் பெற்றாங்கன்னே இருக்கு. படிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே, அப்போ அவங்க 2 ஞானஸ்தானம் பெற்றாங்கன்னு இதை எடுத்துக்கிற முடியுமா? இல்லை. இயேசு சொன்ன ஞானஸ்தானம் பெறாததுனால திரும்ப விளக்கம் கேட்டு இயேசு சொன்ன ஞானஸ்தானத்தை எடுத்ததுனால இயேசு சொன்ன அந்த ஒரே ஞானஸ்தானத்தை இவங்க பெற்றாங்களே தவிர அதுக்கு முன்னாடி இயேசு சொல்லாத ஞானஸ்தானத்தை பெற்றதுனால அது ஞானஸ்தானம் கணக்கு ஆகாது. அது மாதிரி சில ஆளுங்க தெளிப்பு ஞானஸ்தானம் பெற்றுக்கலாம், குழந்தை ஞானஸ்தானம் பெற்றுக்கலாம், பாரம்பரியத்தில் தெரியாமல் பெற்றுக்கலாம். திரும்ப சத்தியத்தை அறியும் போது நீங்கள் இயேசு கட்டளையிட்ட முழுக்க ஞானஸ்தானம் பெறும்போது பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்தில் நீங்கள் பெறும்போது 2 ஞானஸ்தானம் வர்றது அர்த்தம் ஆகாது. ஒரே ஞானஸ்தானம் அர்த்தம்தான். ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம் என்பது இந்த இடத்துக்கு தான் வருதே தவிர வேறு இல்லை. அப்படி ஞானஸ்தானம் பெற்றவங்க மேலே ஆவியானவர் இறங்குறாரு. 6ஆம் வசனம். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேலே கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னாங்க.
லேலுயா. அந்நிய பாஷை பேசாமல் தீர்க்க தரிசனம் சொல்லலை. அந்நிய பாஷை பேசுனாங்க, அப்புறம் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. ஏன் அப்படின்னா அந்நிய பாஷை உங்களுக்கு பக்தி விருத்தி உருவாகுது, தீர்க்க தரிசனம் சபைக்கு பக்தி விருத்தி உருவாக்குது. நீங்கள் பக்தி விருத்தி உருவாக்காம சபைக்கு பக்தி விருத்தி உருவாக்க முடியாது. உங்கள் ஊழியக்காரனாகிய அடியேன் ஆரம்ப நாட்களில் இந்த அபிஷேகம் தான் என்னை காப்பாற்றினது. சில உதாரணம் ஒரு நம்பருக்கு ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். அதிக நேரம் ஏன் ஜெபிக்க முடியல, அதிக நேரம் ஏன் தேவ சமூகத்தில் உட்கார முடியல என்ற கேள்வி இருக்கு இல்லையா? வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இருக்குது. எபேசியர் 6:12 இருக்குது. வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இருக்குது. பாருங்கள் அதில், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்கள் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு என்ன உண்டு? கிறிஸ்தவங்களுக்கு போராட்டம் உண்டு. உலக போராட்டம் இல்லை, அந்த போராட்டம் தான் நமக்கு உண்டு. அப்போ நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கும் போது வானமண்டலத்தை நோக்கி ஜெபிக்கிறீங்களா, பரமண்டலத்தை நோக்கி ஜெபிக்கிறீங்களா? சொல்லுங்கள். பரமண்டலத்தை நோக்கி தான் நம்ம ஜெபிக்கிறோம். பரமண்டலங்களுள்ள எங்கள் பிதா வேண்டு நம்ம முழங்கால் படிக்கிட்டு இயேசு அப்படித்தான் கற்றுக் கொடுத்தாரு, அப்படித்தான் நம்ம ஜெபிக்கிறோம். அப்போ நம்ம ஜெபம் பரமண்டலத்துக்கு போகணும்னா வானமண்டலத்தை கடந்து தானே போகணும். வானமண்டலத்தில் என்ன உண்டு? அது போக விடுமா? அந்த ஜெபத்தை கேட்குறேன், போக விடுமா? எல்லாரும் சந்தோஷமாக ஜெபிக்கிறாங்கப்பா, எல்லாம் வழியை விடுங்கன்னு அசுத்தாவிக்கு அந்த எண்ணம் இருக்கா? நல்ல எண்ணம் இருக்கா? உடனே ஆகா இவன் ஜெபம் பரலோகத்துக்கு போயிட்டா, நம்ம சித்தம் நிறைவேறாது, நம்ம தந்திரம் நிறைவேறாது, இவனை ஆட்டை போட முடியாது, இவனை கெடுக்க முடியாதுன்னு சொல்லி உடனே அந்த வான மண்டலத்தில் சர்ன்னு கீழே இறங்கிடும். உங்களுக்கு தெரியாது, சுற்றி வந்து நின்றுக்கிறோம். அதனுடைய வேலை என்ன? கொட்டாய் வரும், உங்களுக்கு தூக்கம் வரும். என்னைக்கு வராத தூக்கமெல்லாம் அன்னைக்கு தான் வரும். உங்களால் ஜெபிக்க முடியாது, ரொம்ப போராட்டமாக இருக்கும். எனக்கு இருந்திருக்கு அந்த மாதிரி. அந்த போராட்டத்தில் நம்ம தாக்கு பிடிக்க முடியாமல் இயேசுவின் நாமத்தில் பிதாவேன்னு தூங்கிடும். அப்போ நம்ம ஜெபம் பரலோகமாக பரமண்டலத்துக்கு போகாமல் இங்கேயே அடித்து காலி பண்ணுறது தான் சாத்தானுடைய தந்திரம். அதில் 11 போட்டிருக்கு, சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் தந்திரங்களோடு இழுத்துருங்க இருக்கு. 11 படிங்க. பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்திருக்க திராணி உள்ளவளாகும்படி தேவனுடைய சர்வாதி வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்க இருக்கு. பிசாசின் தந்திரங்கள் இருக்கு, அதோ அதில் எதிர்த்து நிற்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஜெபிக்கும் போது, இந்த கொட்டாய் வரும்போது, இந்த தூக்கம் வரும்போது, சோர்வு வரும்போது, ஜபத்தை சீக்கிரம் முடி 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 முடின்னு ஒன்று பேசிக்கிட்டே இருக்கும் ஒரு ஆவி. சீக்கிரம் முடி முடி முடி, அப்புறம் ஜெபம் பண்ணிக்கிடுவோம், ஒன்றும் அவசரம் இல்லை. அப்படியே அந்த எண்ணங்கள் ஏவும் போது, அந்த எண்ணங்கள் உங்களை ஏவுறது, தூக்கம், இவை முழுவதும் கொண்டு வர்றது யாரு? பிசாசி தான். அந்த பிசாசின் தந்திரங்களோடு நீங்கள் ஏற்று நிற்கணும்னா ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு போராட்டம், ஒரு 5 ரொம்ப நேரம் இருக்காது. நான் ஒரு ரகசியம் சொல்கிறேன். 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் நீங்கள் போராடி இந்த தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஆகா நீ தான் எங்களுக்கு இப்படி செய்கிறியா, நீ தான் எங்களுக்கு தூக்கத்தை வர வைக்கிறியா, நீ தான் கொட்டாயை வர வைக்கிறியா, தெரிஞ்சிட்டா நம்ம கொஞ்சம் போராடுவோம்ல. இயேசுவின் நாமத்தில் போ சாத்தானே, இயேசுவின் இரத்தத்தினால அவனை ஜெயித்தாங்கன்னு இருக்கு. அந்த மாதிரி இயேசுவின் இரத்தத்தை சொல்லி போராடிக்கிட்டு இருக்கும்போது தேவன் சும்மா இருப்பாரா? என் பிள்ளை முழங்கால் படிக்கிட்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு ஜெபிக்க போகுதுன்னு சொல்லி அவர் தூதர்களை அனுப்பிடுவார். தெரிஞ்சுக்கங்க, வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத தூதர்கள் வந்து இங்கே கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பரமண்டலத்தில் உள்ள அந்த தூதர்கள் வர்றது குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் ஆகும், ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். அது கோடிக்கணக்கான மில்லியனில் இருக்குல்ல, தூரம் பக்கமாக இருக்கு. 10 நிமிஷம் ஆகும், ரொம்ப நேரம். 10-15 நிமிஷம் இந்த போராட்டம் நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஒரு பிள்ளைகிட்ட ரொட்டி பண்ணு வந்து ஒரு நாய் பிடுங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த பிள்ளையால் போராடிக்கிட்டு இருக்கு. அந்த நாய்கிட்ட இருந்து அந்த பிரெட்டை, அந்த ரொட்டியை இழுக்க முடியல, நாய் அங்கிட்ட இழுக்குது, போராடிக்கிட்டு இருக்கு. அப்பாக்காரன் இதை கேள்விப்பட்டு கம்பு எடுத்துகிட்டு வந்த உடனே அந்த நாய் என்ன செஞ்சிடும்? சொல்லுங்கள்.
ஓடிடும். அது மாதிரி தான் தூதர்கள் அனுப்புவார் பட்டயத்தை கொடுத்து, என் பிள்ளையை காப்பாற்று, என் ஜபத்தை எனக்கு பண்ணுற ஜபத்தை தடை செய்யாமல் என்கிட்ட வர சொல்லு போ அப்படின்னு சொல்லி தூதர்கள் பட்டயத்தோடு வரும்போது ஒரு 10 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் போராட்டம் பண்ண வேண்டியதாக இருக்குது. மாம்சத்தோடு இரத்தத்தோடும் இல்லை, நல்லா கேளுங்க. அந்த போராட்டம் பிசாசிகள் ஆவிகளோடு தந்திரங்களோடு. அவங்க அந்த தூதர்கள் வந்த உடனே இவன் துண்டக்கானா துணியக்கானான்னு ஓடிடுவான், சர்ன்னு ஓடிடும். தேவதூதர்களுக்கு முன்னாடி நிற்க முடியுமா இந்த அசுத்தாவி? நிற்க முடியாது, சர்ன்னு ஓடிடும். ஓடின உடனே ரகசியம் சொல்கிறேன், அந்த கனெக்ஷன், அந்த தொடர்பு உங்களுக்கு கிடைச்சிரும். பரலோக தொடர்பு உங்களுக்கு கிடைச்சிரும். கிடைச்சிட்டா நீங்கள் நினைச்சாலும் ஜெபத்தை நிறுத்த முடியாது. லேலுயா. நீங்கள் விரும்பினாலும் ஜெபத்தை சீக்கிரமாக முடிக்க முடியாதுயா. சந்தோஷமாக ஆனந்தமாக ஜெபிச்சுக்கிட்டே இருப்பீங்க. சந்தோஷத்தை உங்களால் தாங்க முடியாது. உலகம் கொடுக்காத சமாதானம், பணம் கொடுக்காத, பங்களா கொடுக்காத, சிற்றின்பம் கொடுக்காத பேரானந்தத்தை நீங்கள் பெறுவீர்கள். நான் பெற்றிருக்கேன். ஆரம்ப நாட்களில் உபவாசம் பண்ணி தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். காட்டுக்குள்ளே போய் நான் ஜெபம் பண்ணுற வழக்கம் உண்டு. அப்படி ஜெபிக்கும்போது காலையில் ஒரு 11 மணிக்கு போய் உட்காந்தவன் இந்த அனுபவத்தை பெற்றுட்டேன். கணேசன் ஆயிடுச்சு. பரலோகத்தில் மிதக்கிறேன். மேகங்கள்லாம் தெரியுது, தூதர்கள்லாம் அங்கிட்ட அங்கிட்டு ஏரோப்ளேன் மாதிரி இங்கிட்டு தெரியுறாங்க. ஆச்சரியம் இல்லை, பயமும் இல்லை, சந்தோஷம் தாங்க முடியல. தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் கேட்குறேன், வசனங்கள்லாம் விளக்கங்கள் வருது, நிறுத்த முடியல. நேரம் ஆனதே தெரியல ஐயா. என் அனுபவத்தை சொல்கிறேன். அப்புறம் ஒரு தூதை அப்படியே ரெக்கை கையில் கண்ணில் தட்டின மாதிரி ஒன்று இருந்துச்சு. டக்குன்னு கண்ணை திறந்தேன். பூமியில் இருக்கேன். சாயங்காலம் 5 மணி ஆயிடுச்சு. எப்படி 2 மணிக்கு நான் சாப்பாட்டுக்கு போயிடுவேன் வீட்டுக்கு. அன்னைக்கு 5 மணி ஆயிடுச்சு. 11 மணிக்கு முழங்கால் போட்டுவேன். ஆரம்ப நாட்கள் எனக்கு பயந்துருச்சு. பயந்து டக்குன்னு பைபிளை தூக்கிட்டு ஓடி வந்துட்டேன் வீட்டுக்கு. அந்த சந்தோஷத்தை சமாதானத்தை என்னால் தாங்க முடியாது. அந்த அனுபவம் தான் இன்ன வரைக்கும் நான் தாக்கு பிடிக்கிறேன். எத்தனை கஷ்டங்கள், சோதனைகள், பாடுகள், இவ்வளவு ஆழமான சத்தியங்கள், வெளிப்படுத்துகிற விசேஷத்துக்கு விளக்கம் கொடுக்குற அளவில் கிருபை, இதெல்லாம் படிப்போ ஞானமோ உலக திறமையோ இல்லை. தேவ கிருபை, தேவ ஞானம், தேவ அபிஷேகம்தான். அது அடியனுக்கு ஓரளவில் கிடைச்சது காரணம் இந்த அந்நிய பாஷை அடையாளம், அபிஷேகம், இந்த ஆவிக்குரிய ஜெபங்கள் தான். உங்களுக்கு அந்த ரகசியத்தை சொல்கிறேன். தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணுங்கள். சகோதரியை சேதி முடிக்க போகிறேன். தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு அரை மணி நேரம், ஒரு 1/4 மணி நேரம். கொஞ்சம் போராட்டம் ஆரம்பத்தில் இருக்கும். நல்லா ஜெயிச்சிட்டிங்கன்னா அந்த கனெக்ஷன் கிடைச்சிடும். அப்புறம் உங்களால் யாரும் நிறுத்த முடியாது. நீங்களாக நிறுத்தினா தான். அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சந்தோஷம் பொங்கிக்கிட்டே இருக்கும், மகிழ்ச்சி பொங்கிக்கிட்டே இருக்கும். அதனால் நம்மமான பாஷைகள் பேசுங்க. பிசாசிகளுக்கு அது நடுக்கும். பிசாசிகளுக்கு தெரியாது. இங்கிலீஷ் பேசினா தெரியும், தமிழ் பேசினா தெரியும், மலையாளம் பேசினா தெரியும், தெலுங்கு பேசினா தெரியும். அந்நிய பாஷை மட்டும் சாத்தானுக்கு தெரியாது. அவனுக்கு தெரியாத ஒரு பாஷை அந்நிய பாஷை தான். அதுதான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. என்கிட்ட நீ பேசுகிற வார்த்தை அவனுக்கு புரியக்கூடாது. அவன் வகைதேடி சுற்றி திரியிறான், காதில் கேட்டுருவான். சில ஆளுங்க கேட்பாங்க இல்லையா, நீங்கள் என்ன பேசுகிறீங்க, என்ன வைக்கிறீங்க, அப்படியே காது கொடுத்து மெல்ல கதவுல என்ன கேட்டு வா என்னமோ பெரிய காரியம் சாதித்த மாதிரி பிசாசி அப்படி கேட்பான். அதுக்கு தான் அந்நிய பாஷையை கொடுத்து எவனுக்கும் புரியாதுடான்னு சொல்லி பரலோகம் மட்டும் நீ பேசுனா போதும், உனக்கே புரியணும்னு அவசியம் இல்லை, இவன் வெளியே சொல்லிடுவாங்க. அதனால் அவன் ஆத்துமா பகிர்ந்து கழிவுறும்படி, அவன் ஆவிக்குரிய வகையிலே வளரும்படி, அவன் பக்தி விருத்தி அடைவதற்காக என்றும் மாறாமல் என்னோடு அவன் வாசம் பண்ணுறதுக்கு இந்த வரத்தை பெசலாக தர்றேன்னு சொல்கிறார். நவமான பாஷைகள், அந்நிய பாஷைகள். அதுக்கு பிறகு தான் தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் பரலோகத்தில் இல்லாமல் போயிடும். அந்நிய பாஷை பரலோகத்தில் இருக்கும். அது ஓயாது. இது ஒளிஞ்சிடும், அது ஒளியாது. அதனால் அது நிலைச்சி நிற்கும். அது இன்றைக்கே பெற்றுக்கங்க. தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. சகோதரிய, உங்கள் பிரச்சனையெல்லாம் அபிஷேகம் பெற்றாச்சுன்னா நுகங்களை முறிச்சோம். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. சத்துருவுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறது ஆவியானவர் ஒருவர் தான்.
பில்லி சூனிய கட்டுகள் உடையிறது அதான். உங்கள் ஜெபங்களுக்கு பதில் வரணும்னா அந்த அபிஷேகம் தான். அந்த அபிஷேகம் வந்தாச்சுன்னா நுகங்கள் முறிஞ்சிரும், பாரங்கள் ஒழிஞ்சிரும், முன்னோர்களுடைய சாபங்கள்லாம் ஒழிஞ்சிரும். உங்களால் எந்திரிக்க முடியாமல் கஷ்டம் ஒரு ஒரு விடுதலை இல்லாமல் இருக்கீங்கள, அதனால விடுதலை கிடைக்கும். தயவு செய்து போராடி ஜெபிங்க. ஜெபத்தில் என்னோட போராடுங்கன்னு பவுல் சொல்கிறான். நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, வானம் மன்னர்களுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. எதிர்த்து நிற்க திராணி உள்ளவளாகும்படி தேவனுடைய சர்வாத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளும். அதுதான் இந்த வசனம், சத்தியம், உபதேசம் இதெல்லாம் தரிக்கிறது காரணம் இதுதான். இப்படி நம்ம தரிப்பிக்கும் போது அந்த இதை எதிர்த்து நிற்கிறதுக்கு உங்களுக்கு திராணி இருக்கும். தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணுங்கள் சகோதரியே சகோதரனே, ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்கள், 5 நிமிஷம் அப்படியே வளர்ந்துட்டே போங்க. 1 மணி நேரமாவது தேவ சமூகத்தில் உட்காருங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, பக்தி விரித்து உருவாக்க கிருபை செய்வாராக. அந்த அழியாத ஒரே பாஷையை, நிலைச்சி நிற்கிற பாஷையை, பரலோகத்தில் தேவனோடு இருக்கிற அந்த நவமான பாஷையை, சுத்தமான பாஷையை இந்த பூமியிலேயே நம்ம பெற்று அனுபவிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. நம்ம எல்லாருக்கும் அந்த பாக்கியம் தருவாராக. புதிய ஏற்பாட்டு தேவ பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் அதை பெற்று அனுபவித்து இரகசிய வருகையில் மணவாளனோடு மணவாட்டியாக செயல்பட எடுத்துக்கொள்ளப்பட ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. நன்றி, வணக்கம்.